வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. இந்த வீடியோவில் 12 ஹார்ஸ் நான் ஸ்டாப்பாக நான் எப்படி படித்தேன்றதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரீசெண்ட் டேஸாக நான் டிவிகே மேக்ஸ் தங்கமுத்து சார் டீச் பண்ணுறாங்களா, அதுதான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்னு. அதில் 12 ஹார்ஸ் மெகா லைவ் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த vlog தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. 1000 கொஷின்ஸ் சால்வ் பண்ண போகிறேன்னு சொன்னதுனால கொஷின் எழுதி ஆன்சர் எழுதிட்டு இருந்தால் சுத்தமாக முடியாது, கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், டைமும் பத்தாதுன்றதுனால பிடிஎஃப்லேயே ரைட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன டைமிங் வந்து மார்னிங் 4 AM டு ஈவினிங் 4 PM வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல டைம் மாற்றினதுனால முன்னாடியே தூங்கிக்கிறதுக்கும் எனக்கு டைமும் கிடைக்கல. ஏன்னா ஃபுல் டே பசங்களை பார்த்துட்டு 8 மணிக்கெலாம் பசங்களை தூங்க வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கிளாஸே ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம படிக்கணும்னு பிளான் பண்ணுற அன்றைக்கி தான் குழந்தைங்க பழி வாங்குவாங்கன்ற மாதிரி என்னோட சின்ன பொண்ணு நேற்று ஃபுல்லாக ஒழுங்காக தூங்கவே இல்லை. ½ an hour ஒன்ஸ் எழுந்து அழுதுகிட்டே இருந்தா. அவளை பார்த்துட்டு வந்து அப்புறம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அப்பப்போ எழுந்து நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தேன். எனக்கே அவ்வளோ பேக் பெயினாக இருந்தது. ஒரு 2 ஹார்ஸ்க்கு மேலே சார் எப்படி தான் நான் ஸ்டாப்பாக லைவ் கிளாஸ் எடுத்தாங்கன்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால காஃபி குடிச்சா கொஞ்சம் தூக்கம் கலையன்றதுனால காஃபி ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே போட்டுட்டு இருந்தேன். டேப் இருந்ததுனால ஈஸியாக இருந்தது. இதே ஃபோன் மட்டும் இருந்ததுன்னா ரொம்ப நேரம் அந்த சின்ன ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருந்ததுனால ரொம்ப தலைவலிக்கும். நீங்கள் ப்ரிப்பரேஷனில் சீரியஸாக இறங்குற மாதிரி இருந்தீங்கன்னா லேப்டாப் ஆர் டேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஆனால் நான் பர்சனலாக டேப் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஹேண்டியாக இருக்கும், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் உட்காந்து படிச்சுக்கலாம். லேப்டாப் விட இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த டேப் வாங்கி 2.5 to 3 years இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு 1 year வந்து இது ஜென்ரல் பர்பஸ்க்காக தான் நாங்கள் வாங்கினதே. ஆக்சுவலாக அதுக்காக தான் யூஸும் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேப்பில் யூஸ் பண்ணி எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுனால இதையே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரெகுலராக. இது லெனோவோ பிராண்ட் டேப் தான். நான் வந்து டெய்லியுமே ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுவேன். ஆனால் ஹீட் ஆகுறது, ஹேங் ஆகுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை. நல்லா இருக்குது இந்த டேப். இந்த டேபோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்கேஸ் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். 12 o'clock கிட்ட சிஎம் பர்த்டேக்காக கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அந்த கேப்பை நம்ம யூஸ் பண்ணி ஒரு பவர் நேப் போட்டுப்போன்னு சொல்லிட்டு டேபுக்குமே கொஞ்சம் சார்ஜ் போட்டுட்டு நானுமே ஒரு 20 minutes தூங்கி திருப்பி எழுந்து வந்து கீழே உட்காந்து படிக்கலான்னு வந்துட்டேன். நம்ம என்னதான் ரொம்ப நேரம் சேரில் உட்காந்து படித்தாலும் தரையில் கால் நீட்டி உட்காந்து படிக்கிறதே ஒரு தனி சுகம். நீங்கள் ஆல் நைட் ஸ்டடி பண்ண போறீங்கன்னா பண்ணக்கூடாத ஃபஸ்ட்டு மெயினான ஒரு விஷயம் என்னென்னா படுத்துக்கிட்டே படிக்கிறது. நீங்கள் படுத்துக்கிட்டே படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு ½ an hour கூட கண்டினியூஸாக படிக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக தூக்கம் வந்து நம்ம தூங்கிடுவோம். நானுமே படுத்துடக்கூடாதுன்றதுக்காக இடம் மாறி மாறி உட்காந்து சம்ஸ் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன்னா இந்த 12 hours எனக்கு மறுபடியும் பார்க்க டைமே கிடைக்காது. அதனால எப்படியாச்சும் முடிச்சிடணும்னு போட்டுட்டு இருந்தேன். ஒரு 4 to 5:30க்கு மேலே சுத்தமாக என்னால் தூக்கம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன், என்னென்னமோ பண்ணுறேன். எப்படியாச்சும் இன்றைக்கி முடிச்சே ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம தூங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உட்காந்து போட்டுட்டு இருந்தேன். நிறைய பேர் நான் எழுதின வரைக்கும் என்னுடைய ஃபார்முலா நோட்டை ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ டெம்பரரியாக டெலிகிராம் பேனில் இருக்கிறதுனால இப்போ நான் ஷேர் பண்ணல. டெலிகிராம் திரும்ப வந்ததுக்கப்புறம் என்னுடைய குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். 12 hours நான் ஸ்டாப்பாக தூங்காமல் நம்மளால் பார்க்க முடியுமான்ற செல்ஃப் டவுட்டோடு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் வெற்றிகரமாக 12 hours எப்படியோ சார் முடிக்கும் போதே நானுமே முடிச்சிட்டேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது. அதை வார்த்தையால் சொல்லவே முடியாது. அந்த ஃபீலே ஒரு தனி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஹைப் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.